திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு நம்ம வந்து அடிக்கடி சொல்றோம். அந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அர்த்தம் நிறைய இருக்கு. அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்னா என்னதுன்னா, சிவபெருமான் இருக்கிற அந்த அறை இருக்குல்ல, அந்த அம்பலம், அதுல சிற்று என்றால் அறிவு. சிற்று அம்பலம்னா இறைவனை பற்றிய ஞானம் பெருகட்டும் அப்படின்னு. அம்பலம்னா பொது மன்றம், அதாவது எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. சிற்று என்றால் அறிவு, எல்லாவற்றிற்கும் பொதுவாக அந்த அறிவை கொடுப்பாயா இறைவன், எல்லாவற்றிற்கும் பொதுவாக அந்த அறிவை எனக்கு கொடு. திரு சிற்று அம்பலம் அப்படின்றத அதுக்கு வந்து பொருள். அதே மாதிரி நமச்சிவாய அப்படின்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நமச்சிவாய பஞ்சபூதங்கள் அடக்க நமச்சிவாய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே அருள் செய்யும் போது இப்படி வந்து அருள் செய்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நிறைய பேர் வந்து தெரியாது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேல். என்னன்னா, வேல் என்பது அழிப்பதற்கான ஆயுதம் மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க சூரபத்மனை முருகன் கொன்றார்னு சொல்லி சொல்லக்கூடாது, வென்றார்னா சொல்லணும். ஏன்னா அவர் கொல்லல. சூரபத்மனை இரண்டாக பிரித்து ஒரு பாதியை சேவலாவும் இன்னொரு பாதியை மயிலாவும் மாற்றி, ஒன்றை வந்து தன் கொடியிலை சேவல கொடியாவும் அந்த மயிலை வந்து வாகனமாவும் மாத்திக்கிட்டாரு. அப்படிப்பட்ட அந்த வேல் எதிரிகளை வந்து துவம்சம் செய்யவும் செய்யும். அதே மாதிரி தன்னை நாடி சரணடைந்தவர்களுக்கு மேலான ஞானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி எல்லா நம்ம இறைவனை வழிபட்டாலும் இறைவன் வந்து ஒருவன்றதை என்னைக்குமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. முருகரை வழிபடுறோம், பெருமாளை வழிபடுறோம், எத்தனையோ தெய்வங்களை நம்ம வந்து வழிபடுறோம். ஆனால் எப்பயுமே நமக்கு வந்து ஏகன் அநேகன், ஒருவன் தான் எல்லாமுமா இருக்கிறான். ஆணும் பெண்ணும் சமம். அதனால்தான் அர்த்த நாரிஷா தன் உடம்புல சரிபாதியா கொடுத்தாரு. இது என்னன்னா, சிவம் சிவனுக்குள் எல்லாம் அடக்கம், சிவம் எதுக்குள்ளும் அடக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னா, சிவம்ன்றது என்னதுன்னா எல்லாத்தையும் அடக்கும் ஒரு பொருள். சக்தி என்பது என்னன்னா அடங்கும் பொருள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெட்டி இருக்குன்னு வைங்க, அந்த பெட்டிக்குள்ள ஒரு உயிரை, உதாரணத்துக்கு ஒரு எலின்னு கூட வச்சுக்கோங்க, உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உயிர் வந்து எதற்குள்ளேயுமே அடங்காது. அது எப்ப வேணா பிரிஞ்சு வெளியே போயிடும் உயிர்ன்றது. ஆனா அந்த ஆற்றல்ன்ற அந்த உடல் வந்து அழியாது, அதே இடத்திலேயே தான் இருக்கும். சக்தி வந்து அடங்குவது, சிவம் வந்து அடக்குவது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயிர்ன்றது இந்த சக்தியை அடக்கி இவ்வளவு பெரிய இந்த உடம்பாக நம்ம நடமாடுறோம்னா அதுக்கு காரணம் சிவம் சக்தி இரண்டும் ஒன்றாக இருப்பதுதான். உயிராகிய சிவமும் உடலாகிய சக்தியும் ஒன்னா இருக்கிறனால நம்ம இன்னைக்கு உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்கோம். சிவம் இல்லை என்றால் சிவனே என்று இருப்போம். அப்படி எல்லாருக்குள்ளே இருந்து எல்லாமா இருக்கிறார் இறைவன். அதே மாதிரி அவருக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்பதை அவர் வந்து எப்பயுமே ஒரு விளையாட்டோட தான் செய்வார். திருவிளையாடல் புராணம் படிச்சவன் தெரியும், அவர் ரொம்ப குறும்புக்கார கடவுள்னா அவர் சிவபெருமான சொல்லலாம். அத்தனை விளையாட்டு செய்வார். திருவிளையாடல் புராணம் அது ஒரு புத்தகமே எழுதலாம், எழுதியிருக்காங்க. இப்போ நடக்கிறத பார்த்தா எனக்கு வியப்பா இருக்கும். நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது எனக்குமே வியப்பா இருக்கும். சிவபெருமான வழிபட்டோம், எங்களுக்கு இவ்வளோ பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஒரு சில உண்மை கதைகளையும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து எப்படின்னா மிக கடுமையாக மது பழக்கத்திற்கு அடிமையானவர். அவர் எப்படின்னா ரொம்ப அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் சிவ வழிபாட்டுக்குள்ள வந்தாரு. எப்பயுமே நம்ம அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்ம நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் சிவ வழிபாட்டுக்குள்ள வந்தாரு. அந்த மது பழக்கம், அசைவம் சாப்பிட எல்லாத்தையும் விட்டு பூரண சிவபக்தரா மாறினாரு. மென்மேலும் செல்வத்தையும் சேர்த்தாரு. ஆகவே நாமும் சிவ வழிபாட்டில் முழுமையாக ஈடுபடுவோம். எப்பயுமே நம்ம கொடுக்கிற பொருட்கள் மீது இறைவனுக்கு பற்றில்லை, அதில் நாம் கலந்து கொடுக்கிற அந்த உயிரிலிருந்து உருகி வரக்கூடிய அந்த அன்பில் தான் இறைவனுக்கு வந்து எப்பயுமே தீராத பற்று. எப்படி இந்த மெழுகு உருகி இந்த இது வருதோ, அந்த மாதிரி பனிக்கட்டி உறுதி அந்த தண்ணி வருதோ, அந்த மாதிரி நம்ம உயிர் உருகி கண்களில் இருந்து வரும் அந்த நீர் தான் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை. இது எல்லாமே அவர் தான். நன்றி, வணக்கம்.